ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சிக்கன் ரைஸ் வித் ஒயிட் சாஸ் அதை நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு நம்ம ஒரு தவாவில் எண்ணெயை ஊற்றிக்கிறோம். ஒரு 2 ஆனியனை பொடிசாக கட் பண்ணி போட்டுக்கிறோம். நல்லா வதங்கினோடனே ஒரு 2 கேப்சிகமை பொடிசாக கட் பண்ணி அதையும் நல்லா வதக்குறோம். நல்லா வதங்கினோடனே ஒரு மேகி கியூப் ஒன்று போட்டுக்கிறோம். அதையும் சேர்த்து போட்டு வதக்குறோம். நம்ம சிக்கன் ஒரு போன்லெஸ் சிக்கனு ஒரு 1 கிலோ போன்லெஸ் நான் கட் பண்ணி சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அரிசி 1 கிலோ அரிசி ஊற வச்சு அதை நான் ஒயிட் ரைஸு சோறு சாப்பாடு ஒயிட் ரைஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ அந்த போன்லெஸ் சிக்கனையும் போட்டு அதில் வேக வைக்கிறோம். அதுக்கு மசாலா மிளகுத்தூள் 1 ஸ்பூனு, மிளகாய் பொடித்தது 2 பச்சை மிளகாய், மிக்ஸ் மசாலா 1 டீஸ்பூனு, மிளகுத்தூள் 1 டீஸ்பூனு, பாப்ரிக்கா 1 டீஸ்பூனு, ஒரிகானோ 1 டீஸ்பூனு, இதெல்லாம் சேர்த்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். பூண்டு ஒரு 4 பல்லு பூண்டு, அதையும் துருவி இதில் சேர்த்துக்கிறோம். நல்லா அதில் கோழியில் உள்ள தண்ணியெலாம் நல்லா ட்ரை ஆகி வற்றி வரும். இதை போல் நல்லா வற்றி வந்துடும். இந்த பருவத்தில் நம்ம உப்பு சேர்த்துக்கிறோம். அதுக்கு தேவையான உப்பை நம்ம சேர்த்துக்குவோம். அதுக்கு பிறகு குக்கிங் கிரீம் ஒரு 250 மில்லி அதையும் நம்ம சேர்த்து கொஞ்சம் வேக விடுறோம். இது சிக்கன் சாஸு ரெடி ஆகிட்டுருக்கு. இது எப்படின்னாக்கா ஒயிட் ரைஸு, இந்த சிக்கன் சாஸு, ஒயிட் சாஸு, க்ரீம் சீஸ் சாஸு ரெடி பண்ணி நம்ம இதை 3ஐயும் வச்சு நம்ம செய்கிறது. இதை அடுத்து நம்ம சாஸுக்கு குக்கிங் கிரீமு ஒரு 6 லிட்ரு எடுத்து வச்சுருக்கிறேன். க்ரீம் சீஸு ஒரு 3 டேபிள் ஸ்பூனு போட்டுக்கிறேன். இதில் கொஞ்சம் நம்ம உப்பும் போட்டுக்கணும். சும்மா லைட்டாக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்குங்க. அப்புறம் நெஸ்ட்லே க்ரீம் அப்படின்னு ஒரு க்ரீம் இருக்குது, அது ஒரு டின்னு, அதையும் சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இதுதான் அந்த நெஸ்ட்லே க்ரீமு. இது வேறு கம்பெனி, புக்குன்னு க்ரீம். இது அது நெஸ்ட்லே க்ரீம்னா அது வேறு கம்பெனி. எது வேணாலும் போட்டுக்கலாம். இதெல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுட்டோம். ஒரு ட்ரேயில் கீழே நம்ம வடித்து வச்சுருக்கிற சோத்தை போட்டுக்கிறோம். ஒரு 1/2 கிலோ அரிசி நான் வேக வச்சு சாப்பாடாக எடுத்து வச்சுருக்கிறேன். அதை நம்ம ட்ரையில் கீழே போட்டுக்கிட்டு அதுக்கு மேலே அந்த சிக்கன் சாஸ் இருக்கு இல்லையா, ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை நம்ம போட்டுக்கிறோம். இந்த சிக்கன் மிக்சரை மேலே போட்டு அதுக்கு மேலே நம்ம அந்த ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஒயிட் சாஸ், க்ரீம் சீஸ் சாஸ், அதை மேலே நம்ம ஊற்றி ஓவனில் வச்சு எடுக்கணும். ஓவனில் ஒரு 200 டெம்பரேச்சரில் வச்சு அதை மேலே அப்படியே செவந்து வரும். செவந்த உடனே நம்ம எடுத்துட வேண்டியது தான். இது அரேபியன் டிஷ்ஷு. செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இனி அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.